tabulation. Tabulationன்றது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல இருக்கிற ஒரு பேசிக்கான கான்செப்ட். இந்த டேபுலேஷன் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு டேட்டா இருக்கு, அந்த டேட்டாவை அரேஞ்ச் பண்ணி பார்க்கணும்னா நம்ம டேபிளா அரேஞ்ச் பண்ணணும். சிஸ்டமேட்டிக்கா அரேஞ்ச் பண்றதுக்கான மெத்தட் தான் டேபுலேஷன். ஸோ இந்த டேபுலேஷன்ல ரோஸ் அண்ட் காலம்ஸ் யூஸ் பண்ணி நம்ம அரேஞ்ச் பண்ணுவோம். இதோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, ஈஸியா என்னால அதை விஷுவலைஸ் பண்ண முடியும் அண்ட் காம்ப்ளெக்ஸா இருக்கிற டேட்டாவை ரொம்ப சிம்பிளிஃபைடா கொடுக்க முடியும். நிறைய டேட்டா இருக்கும், thousands ஆஃப் டேட்டா இருக்கும். அதை வந்து நம்மளால டேபிள்ல சிம்பிளிஃபைடா கொடுக்க முடியும். டேபிள்ல ப்ரெசென்ட் பண்றதுனால மொத்தமா இருக்கிற டேட்டாவை நம்ம பார்க்க வேண்டாம். ஸோ மினிமமான ஸ்பேஸ் கிடைக்கும். அண்ட் லாஸ்ட் இயர் நடந்ததுக்கும் இந்த இயர் நடந்ததுக்கும் ஒரு கம்பேரிசன் பார்க்கணும்னாலும் இந்த டேபிள் எனக்கு யூஸ் பண்ணும். இதெல்லாம் வந்து டேபிள் நம்ம யூஸ் பண்றதுக்கான அப்ஜெக்டிவ். காம்பனன்ட்ஸ், ஒரு நல்ல டேபிள்னா அந்த டேபிளுக்கு என்னெல்லாம் வந்து இருக்கணும் அப்படின்றது வந்து கீழே பார்க்கலாம். அதோட பார்ட்ஸ் ஆஃப் த டேபிள்னு சொல்லலாம், இல்லைன்னா காம்பனன்ட்ஸ் ஆஃப் குட் டேபிள்னும் சொல்லலாம். டேபிளுக்கு ஒரு நம்பர், ஏன்னா ஒரு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லெசன்ல நிறைய டேபிள்ஸ் இருக்கு, இல்லைன்னா ஒரு இன்வெஸ்டிகேஷன்ல நிறைய டேபிள்ஸ் இருக்குன்னா டேபிளுக்கு நம்ம கீழே நம்பர் கொடுத்துருப்போம். டேபிள் 4.1, ரெஃபர் டேபிள் 5.8, அந்த மாதிரி டேபிளுக்கு நம்பர் கொடுக்கணும். ஏன்னா நிறைய டேபிள்ஸ் இருக்கும்போது டேபிள் நம்பர் நமக்கு ஐடென்டிஃபை பண்ண யூஸ் ஆகும். டைட்டில் ஆஃப் த டேபிள், இந்த டேபிள் எதுக்கான கண்டென்ட், மென் வெர்சஸ் விமனா, இல்ல லாஸ்ட் இயர் வெர்சஸ் திஸ் இயர் சேல்ஸா, எதை பத்தி நம்ம டேபிள்ல சொல்றோம் அப்படின்றது அது டைட்டில்ல கண்டிப்பா கொடுத்துருக்கணும். நெக்ஸ்ட் கேப்ஷன், ஒவ்வொரு காலம்க்கும் ஹெட்டிங் கொடுக்குறோம், அதோட பேரு தான் கேப்ஷன். அடுத்தது ஸ்டப்ஸ்ன்றது ஹெட்டிங், இல்லைன்னா ஹாரிசாண்டல் ரோஸ்க்கு கொடுத்துருக்கிறதுக்கு வந்து ஸ்டப்ஸ்ன்னு பேரு. காலம்ல கொடுத்துருக்கிற ஹெட்டிங்கோட நேம் வந்து கேப்ஷன்ஸ் அப்படின்றது. இதெல்லாம் பேரை எழுதிச்சு உள்ள இதுக்கான கண்டென்ட்டை நீங்க உங்க ஓன் வேர்ட்ஸ்ல எழுதலாம். பாடி ஆஃப் த டேபிள், இந்த பாடி ஆஃப் த டேபிள்ல வந்து நியூமரிக்கல் இன்ஃபர்மேஷனா இருக்கலாம், இல்ல சம்டைம்ஸ் நேம்ஸா இருக்கலாம். ஸோ பாடி ஆஃப் த கண்டென்ட் ரோஸ் அண்ட் காலம்ஸ் ஃபுல்லா நம்ம ஃபில் பண்ணியிருப்போம். இதுதான் இம்பார்ட்டன்டான இது, ஏன்னா இதுல தான் ஃபுல்லா டேட்டா இருக்கும் பாடி ஆஃப் த டேபிள். நெக்ஸ்ட் ஹெட் நோட் அண்ட் ஃபுட் நோட். இப்ப ஃபுட் நோட் ஹெட் நோட் எது கொடுக்குறோம்னா, உள்ள ஃபுல்லாவே நம்மளால வந்து வேல்யூஸ் கொடுக்க முடியல, அதை எழுத முடியல அப்படின்னும் போது ஸ்டார் கொடுத்துட்டு கீழே அந்த ஸ்டாரை வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதிடலாம். ஸோ அது ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் டேபிள்ல கொடுக்க முடியாதப்போ இதை நம்ம செய்யலாம். இதுதான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த டேபிள். டேபுலேஷன் கேட்டாங்கன்னா இதையும் நம்ம வரைஞ்சி எழுதணும். ஸோ நம்பர் டைட்டில்லாம் மேலே கொடுக்குறாங்க, கேப்ஷன்றது காலம் ஹெட்டிங், ஸ்டப்ன்றது ரோ இது, அப்புறம் பாடி, ஃபுட் நோட்ன்றது கீழே கொடுக்கறது ரூல்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம டேபிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது ஃபாலோ பண்ண வேண்டிய ரூல்ஸ். டேபிள் வந்து அந்த பேப்பர் சைஸ்க்கு உள்ள வரணும், அது நிறைய காலம்ஸ் கொடுத்து வெளியில போற மாதிரி இருக்கக்கூடாது. பிரிண்ட் எடுக்கும்போது நம்மளால பார்க்க முடியாது. ஸோ மொத்தமா ஒரு விஷயத்த நம்ம ரெஃபர் பண்ணும்போது ஒரே டேபிள்குள்ள வர்றது தான் வந்து பர்ஃபெக்டா இருக்கும். அண்ட் அதுல கொடுத்துருக்கிற கேப்ஷன்ஸை படிக்கும் போதும் ஸ்டெப்ஸை படிக்கும் போதுமே நமக்கு புரிஞ்சிடணும், நம்ம எக்ஸ்ட்ராவா அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராப்பரான செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி கேப்ஷன்ஸ் கொடுக்கணும். அண்ட் கரெக்டான ஸ்பேசிங்ல இருக்கணும் ரோஸ் அண்ட் காலம்ஸ். ஒரு ரோ 5 இன்ச்சஸ்ல 5 சென்டிமீட்டர்ல, ஒரு ரோ 8 சென்டிமீட்டர்ல அப்படி இருக்கக்கூடாது. ஈச் அண்ட் எவ்ரி ரோஸ் சேமா இருக்கணும், காலமும் சேமா இருக்கணும். இதெல்லாம் இதுக்கான ரூல்ஸ்.